சொல்யூஷன் ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் ரெக்ரெஷன் ரிலேஷன். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ஹோமோஜீனியஸ், இங்க வந்து நான் ஹோமோஜீனியஸ். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடுல நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வரும். லாஸ்ட் ப்ராப்ளத்துல ரைட் ஹேண்ட் சைடுல என்ன வராது, வேல்யூ வராது, ஈக்குவல் டு என்ன வரும், 0ன்னு வரும். ஹோமோஜீனியஸ்னா இதோட டிகிரி எல்லாமே சேமா இருக்கும். இதோட டிகிரி எல்லாமே என்னதான் இருக்கும், சேம், ஒரே மாதிரி இருக்கும். புரியுதா? சரி, ஓகே. Here we have to solve an plus 2 minus 5an plus 1 equal to, sorry, plus 6an equal to 2 power n. Okay, and the condition, initial condition, a0 equal to 3, a1 equal to 35. Okay, ரொம்ப நல்லா பாத்துங்க. நம்ம என்ன செய்றோம், லாஸ்ட் ப்ராப்ளம் எடுத்தே போறோம், இத மட்டும் சூஸ் பண்ண போறோம். இதுல what is the highest subscript degree calculate பண்ணனும். degree equal to highest subscript minus lowest subscript. Okay, highest subscript minus lowest subscript. சரி, இதுல highest subscript என்னது, n plus 2. so degree equal to n plus 2 minus what is lowest subscript, n. so இது கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது, 2. so இதோட டிகிரி என்னது, 2. so characteristic equation we have to frame. characteristic equation நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்த்தோமோ சேம் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நல்லா பாத்துங்க, எங்க கொண்டு வர போறோம், an plus 1, sorry, n plus 2. what is a coefficient, இது எதுவுமே இல்லைன்னா என்ன செய்யணும், 1. சோ அப்ப நல்லா பாத்துங்க, r ஸ்கொயர். சப்போஸ் இதுல 2 இருந்தா என்ன செய்யணும், 2r ஸ்கொயர். நம்ம சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 12th ல படிச்சிருப்போம்ல, அதே கான்செப்ட் தான் இங்க வரும். நெக்ஸ்ட் அடுத்தது minus 5, இங்க r ஸ்கொயர். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வரும், r minus 5ங்கிறது எங்க இருந்து எடுத்துட்டோம், an plus 1 இருக்குல்ல, அதோட கோஎஃபிஷியன்ட் தான் யாரு, -5. அந்த -5 r. சரிதா? நெக்ஸ்ட் பிளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் 6. சில மெங்கூஸ் என்ன செய்யணும்னா 6an அத கொண்டு வச்சிட்டு முடிச்சிட்டே இருக்கும், என்ன செய்யலாம். சரிதா? கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? சரி, ஈக்குவல் டு 2 power n போட கூடாது, ஈக்குவல் டு என்ன செய்யணும், 0, ஈக்குவல் டு 0. so what is the highest power, 2. so how many values we will get, அதாவது சொல்யூஷன் 2. சரிதா? அத கால்குலேட் பண்ணிரலாமா? சரி. லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பாத்துங்க, இத நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படினா ரெண்டு வேல்யூஸ் வருது. ரெண்டுமே எப்படி இருக்குது, டிஃபரண்ட். நான் கேஸ் 1 கேஸ் 2 அப்படினு போட்டுக்கனா, அந்த கேஸ் 1 கேஸ் 2 பாருங்க. if two roots are different then the complementary function என்னதா இருக்கும், complementary function என்னதா இருக்கும், இல்ல an. அந்த புக்ல வந்து நோட்டேஷன் கட்ச் போட்டுருப்பாங்க, நீங்க வேணா கட்ச்னே போட்டுரு, சி போட்டா ஒண்ணுதான், நல்லதுதான், என்ன செய், கட்ச்னே போட்டுரு. சரிதா? நிறைய பேர் புக் எல்லாம் பார்த்து பாப்பீங்கல்ல. சரி, ஈக்குவல் டு if two roots are different அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி வருது, a r 1 power n plus b r 2 power n. இங்க what is r1, இங்க r1 ங்கிறது யாரு, 3. அப்ப அந்த இடத்துல என்ன போட்டுறணும், 3. what is r2, 2. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். if two roots are different, if two roots are same, two roots are complex போட்டுருக்குமா. so this is a complementary function. இதான் யாரு, complementary function. ஓகேவா? சரி, இப்போ complementary function எடுத்துட்டு அதை என்ன செய்யணும், இல்ல 1 போட்டு take it as 1, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பர்టిక్యులர் இன்டர்வல் கால்குலேட் பண்ணனும். பர்టిక్యులர் இன்டர்வல் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், அதுக்கு தான் நம்ம ஒரு மெத்தட் இருக்கு, அதை எழுதிக்க, நோட் போட்டுக்கணும். அதை நோட் மெத்தட் ஆஃப் finding particular integral. மெத்தட் ஆஃப் finding particular integral எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நல்லா பாத்துக்க. இப்போ பாரு, இங்க நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குது, 2 ரூட்ஸ் இருக்குது. இது என்னது, 2 ரூட்ஸ்.
சிம்பிளா அந்த ரூட் வந்து இது பர்டிகுலரா 3 2 சொல்லிட்டோம். அதை வந்து ஏன்னு சொன்னோம்னா ஏன்னு எடுத்துக்க. சிம்பிளா எப்படி எடுத்துக்க? ஏ. இதுல கேஸ் 1 if a is a root is not a root of the characteristic equation. Root of the characteristic equation. ஏங்கிறது root of the not a root of the characteristic equation. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா இதுல நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும். ஏன் எடுக்கக்கூடியது இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல உள்ள ஏதாவது ஒரு ரூட்டான்னு பார்க்கணும். தெரியுதா? அப்படி நாட் ஏ ரூட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏஎன்னோட வேல்யூஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா டி ஏ பவர் என் சூஸ் பண்ணணும். டி ஏ பவர் என். ஏன்னா இனிமே சால்வ் பண்ணும்போது நான் எடுத்துட்டு வருவேன். தெரியுதா? அது வரைக்கும் நீ அப்படியே பார்த்துட்டே இரு. ஓகேவா? சரி, அடுத்தது கேஸ் 2. இப்ப இந்த ஏ என்னது அப்படின்னு நிறைய பேர் குழம்பிட்டே இருப்பான். ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது. என்ன இருக்குல்ல, அதான் என்னது ஏ. ஏன்னா நம்ம கான்செப்ட்ல ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன போட்டோம்? ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம்? ஏ பவர் என். அதானே போட்டிருக்கோம். அப்ப இங்க ஏங்கிறது யார் வருவா? 2. தெரியுதா? நான் அடுத்தது இது எழுதிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது உனக்கு தெரியும். பாத்துக்க. கேஸ் 2 இஃப் ஏ இஸ் ஏ ரூட் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சி ன்னு போட்டுக்கற கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஏ என்னோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா நல்லா கேட்டுக்க. டி என் ஏ பவர் என் இப்படி வந்துரும். டி என் ஏ பவர் என். அடுத்தது கேஸ் 3 இஃப் ஏ இஸ் ஏ டபுள் root of the characteristic equation, then an equal to d square n into a power n. தெரியுதா? d square n into a power n. ஓகேவா? சரி, இப்போ பாரு. listen, if a is not a root, listen, இங்க what is a? ஏங்கிறது யாரு? 2. தெரியுதா? here a equal to 2. இங்க ஏங்கிறது யாரு? 2. அந்த a is not a root அப்படிதானே இருக்கு. அப்படியா இருக்கு? என்ன இருக்குல்ல? 2 வருது இல்ல? வருதுல்ல? அப்போ a is a one of the root வருதா? அப்ப இது செகண்ட் கேஸ். if a is a one of the root of this characteristic equation. characteristic equationல ரெண்டு வேல்யூ வருது, ரெண்டு ரூட் வருது. அதுல ஒரு ரூட் எது கூட மேட்ச் ஆகுது? ஏல மேட்ச் ஆகுது. அப்படி மேட்ச் ஆயிட்டு அப்படின்னா பர்టిక్యులர் இன்டர்வல் என்ன இது எடுக்கணும்? an equal to dn a பவர் n எடுக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல 2 வரலப்பா, 1 தான் வந்திருக்கு. இந்த இடத்துல 2 வரல, 1 வந்திருக்கு. அப்போ இந்த 2 இங்க இருக்கிற ரெண்டு ரூட் கூட ஏதாவது ஒண்ணு கூட மேட்ச் ஆகுமா? ஆகாது. அப்படி ஆகட்ட எங்க வந்துரும்? கேஸ் 1. ஆகட்ட என்ன வந்துரும்? கேஸ் 1. சப்போஸ் 3 வரக்கூடிய இடத்துல 2 வருது அப்படின்னா என்ன? ரெண்டு ரூட் கூட மேட்ச் ஆகுது. அதாவது கேஸ் 3 if a is a double root of the characteristic equation அப்படின்னா இந்த மெத்தட். சரிதா? இப்போ மூணு கேஸ்ல நம்மளுக்கு எதுல தான் மேட்ச் ஆகுது? எதுல? ஃபர்ஸ்ட்லயா 2. and here a equal to 2 is a one of the root of the characteristic equation. One of the equation of characteristic equation. எல்லாம் உறக்கா வருது. உறங்கு எல்லா இடத்துலயும் நீ உறங்கு பாக்குறியா? சரி. சப்போஸ் இதுல வந்து 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2. அப்போ டபுள் ரூட் கூட என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. டபுள் ரூட் கூட மேட்ச் ஆனா எங்க வந்துரும்? தேர்ட் கேஸ். எது கூடவே மேட்ச் ஆகல. அதாவது இங்க வந்து 2 ரூட்டே வரல, பட் இங்க வந்திருக்கிறது யாரு? 2. இது கூட எதுலயுமே மேட்ச் ஆகல அப்படின்னா கேஸ் 1. இட் ஃபாலோஸ் தி கேஸ் 1. இப்ப நம்ம கண்டிஷன்ல எது வரும்? கேஸ் 2. ஏன் கேஸ் 2 வருது? a equal to 2. here a equal to என்னது?
a equal to 2. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன வரணும்? a power n, a equal to என்ன வருது? 2. அந்த 2 இது கூட என்ன ஆகுது? மேட்ச் ஆகுதா? அப்போ ஒரு ரூட் கூட என்ன ஆயிட்டு மேட்ச் ஆகுது. சோ இட் ஃபாலோஸ் கேஸ் 1. ரெண்டு ரூட் கூட மேட்ச் ஆயிட்டு அப்படின்னா என்ன வரும்? கேஸ் 3. ரெண்டுலயுமே மேட்ச் ஆகவே இல்லை, சம்பந்தமே இல்லை அப்படின்னா எங்க போயிரும்? கேஸ் 1. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? எல்லாம் அப்படியே எங்கேயோ இருக்கு. சரி, நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க. சரி, ஓகே. இப்போ சோ தி பர்டிகுலர் இன்டெகிரல் ஈக்குவல் டு இட் ஃபாலோஸ் எதை ஃபாலோ பண்ணுது? கேஸ் 2 ஃபாலோ பண்ணுது. சோ பர்டிகுலர் இன்டெகிரல் an equal to dn a power n, dn a power n. சரிதா? பர்டிகுலர் இன்டெகிரல் இப்படி வந்துரும். இத வந்து p போட்டுக்க. இது வந்து என்னது? p. take it as star, take it as star. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னால நீ வாழ்க்கையில இப்படி ஒரு ப்ராப்ளம் பார்த்திருக்க மாட்டல்ல, அப்படியே வித்தியாசமா இருக்கும். இதுல கூட ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா இது உனக்கு லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், உனக்கு தெரியும் இப்படிதான் அப்படின்னு. தெரியும்னா யூ நோ தட், வி நோ தட்லாம் கிடையாது, ஐ நோ தட். லாஸ்ட் ப்ராப்ளம் இப்படிதான் வரும்னு எனக்கு தெரியும். தெரியுதா? நீ வீட்டுல போய் படிச்சிட்டா உனக்கும் தெரியும். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாரு. இதுல நல்லா பாரு, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இதை எடுக்க போறோம். சாரி, இது வந்து ரெகரஷன் ரிலேஷன், ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் ரெகரஷன் ரிலேஷன். இங்க n+2 இருக்குல்ல, அடுத்தா அப்போ இங்க an மட்டும் தான் இருக்குது. an+2 அப்ப என்னது? an+2 என்னது? n வர முடிய இடத்துல என்ன போட்டு விட்டணும்? +2. சோ dn+2. a வர முடிய இடத்துல என்ன போட்டு விடணும்? 2. ஏன் 2 போடணும்? இங்க a இடத்துல யார் இருக்கா? 2. சோ இந்த இடத்துல 2 நான் எழுதி அடிக்கிறது ரீசன் இதுதான். இது அப்படி கன்வெர்ட் ஆகி வருது இல்ல, சின்ஸ் ஹியர் a equal to 2 என்ன நோட் பண்ணிக்க. தெரியுதா? சரி, ஓகே. ஏய், இத பாத்துட்டு செகண்ட சூஸ் பண்ணிட்டோம், அந்த கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் 2 பவர் n வரக்கூடிய இடத்துல என்ன போட்டு போறோம்? n+2, n+2, n+2 போட்டாச்சா? என்ன ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இதுல பண்ணீங்க. dn+2 2 பவர் n+2 எப்படி எழுதலாம்? 2 பவர் n 2 பவர் ஸ்கொயர் எழுதலாமா? எழுதலாம்ல? சரி, அப்ப இதுல 2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 4 2 பவர் n எழுதலாம்ல, சின்ஸ் மேல ரீசன் இருக்கு. நெக்ஸ்ட் a லிசன், அடுத்த டைம் என்ன இருக்கு? a n+1 இருக்குது. சோ a n+1 equal to இந்த இடத்துல n வரக்கூடிய இடத்துல என்ன அப்ளை பண்ணனும்? n+1. so d into n+1 2 power n+1 2 power n+1 எப்படி எழுதலாம்? 2 power n 2. தெரியுதா? so equal to dn+ dn+1 2 power n 2 2 power n 2. நெக்ஸ்ட் அடுத்தது பாரு, an வேண்டாம், ஸ்ட்ரைட்டாவே இருக்குது. என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து என்னது? an. இந்த எல்லா வேல்யூஸையும் எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? சப்ஸ்டிட்யூட் in. இத வந்து நம்ம எதுவுமே எடுக்கலையா, அத ஸ்டார்னு எடுத்துட்டோமா? அப்ப இத வந்து ஸ்டார் டேஷ்னு எடுத்து. தெரியுதா? sub an+1 and an+2 in values in star dash. அப்ப ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பாரு. இதுல நீ அப்ளை பண்ணா instead of an+2 என்ன அப்ளை பண்ணணும்? டேய் எழுந்து பின்னாடி பாரு. சரி, an+2 என்ன அப்ளை பண்ணணும்? instead of an+2 க்கு மேல என்ன அப்ளை பண்ணணும்? dn+2 for 2 power n minus 5 into an+1 பல என்ன அப்ளை பண்ணணும்? an+1 subscript a subscript n+1 என்ன அப்ளை பண்ணணும்? dn+1 2 power n 2. next பாரு plus
6 an என்ன போடணும் bn 2 பவர் n bn 2 பவர் n இத போட்டுட்டு ரைட் சைடு யாரை எழுதணும் equal to 2 பவர் n equal to 2 பவர் n சரி இப்போ பாரு எல்லா டேர்ம்லயும் யாரு காமனா இருக்கா ஒரு d ஒரு ஆள் இருக்கார் காமன் அடுத்தது 2 பவர் n காமன் மீதி உள்ள டேர்ம் எல்லாம் தனியா போட்டு n plus 2 4 minus 5 இந்த 5 இந்த 5 2 மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 10 n plus 1 next plus 6 n காமன் டேர்ம்ல எங்க வந்துட்டாரு வெளியே இங்க equal to 2 power n இந்த 2 power n இந்த 2 power n ஆயிரும் கேன்சல் ஆயிரா சரி ஓகே நம்ம வேற இடத்துல இடம் இருக்கா இதுல போடுவோம் b multiple 4 inside the bracket 4n plus 8 next multiple minus 10 inside the bracket minus 10n அடுத்தது minus 10 1 கிடையாது ஏன்னா minus 10 என்ன செய்யற multiple inside the bracket next plus 6n equal to 1 equal to என்ன வரும் 1 என்ன பாரு இதுல இதெல்லாம் கேன்சல் ஆகும் 4n plus 6n என்ன ஆகும் 10n இங்க யார் இருக்கா minus 10n தட்டிரலாமா அடுத்தது 8 minus 2 so minus 2d equal to 1 ரைட்தானா d என்னது minus 1 by 2 இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் போட்டாச்சுன்னா d take it as equation number 3 என்ன எடுக்கலல்ல 3 take it as equation number 3 வந்துட்டா என்னது 2 எடுக்கலையா நம்ம ஓகே அப்ப 2 இதுல ரெண்டு மூணு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா தெரியும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல substitute 2n star d ஓட வேல்யூ கிடைச்சிரும்ல so that is a particular integral okay so sub 2n star what sub 2n star so the particular integration integral எப்படி வரும் an p equal to d ஓட வேல்யூ யாரு minus 1 by 2 n 2 power n இப்போ வந்துட்டா சரி இதுக்கு வந்து particular integral தெரியுதா இவ்வளவு எழுதிங்க நம்ம ஜெனரல் சொல்யூஷன் என்ன மீனிங் இதையும் சாரி எங்க இருக்கு இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இதையும் பிளஸ் இதையும் ஆட் பண்ணியாச்சுன்னா என்ன வந்துரும் ஜெனரல் சொல்யூஷன் படம் முடிஞ்சா இல்ல பவுண்டரி கண்டிஷன்லாம் இருக்கு அடுத்தலயும் கொஞ்சம் நடக்கும் தெரியுதா so this is a particular solution so the general solution எப்படி வருதுன்னு பாரு an equal to an cuts plus இது வந்து என்னது காம்ப்ளிமெண்டரி சொல்யூஷன் an particular solution so an equal to an complementary solution என்ன வருது a 3 power n plus b 2 power n plus what is a particular solution minus 1 by 2 n into 2 power n முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது என்ன மேட்ச் ஆயிருக்குது take it as 3 listen இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி we have to find a and b value after finding a and b value substitute in 3 okay so put n equal to நல்லா பாரு இங்க யார் இருக்கா சப்ஸ்கிரிப்ட்ல யார் இருக்கா 0 இருக்காரு அப்ப n வரக்கூடிய இடத்துல யார் இருக்கா 0 so put n equal to 0 in இதுல அப்ளை பண்ணனும் 3 so a naught equal to a into 3 power 0 plus b into 2 power 0 minus 1 by 2 into 0 into any number என்னதான் வரும் 0 சரிடா இத எதுக்கு ஈக்குவேட் பண்ணனும் எதுக்குடா ஈக்குவேட் பண்ணனும் 3 since
a naught equal to 3. Listen, என்ன a naught என்ன எழுதக்கூடாது, a naught ஓட வேல்யூ யார் வந்துச்சா 3. so a into 3 power any 3 power 0 any number power 0 என்ன வரும் 1. so a plus b minus இந்த terms ல என்ன ஆயிட்டு 0. so equal to 3. take it as equation number 4. take it as equation number 4. next put n equal to இங்க என்ன இருக்கு சப்ஸ்கிரிப்ட் என்ன இருக்கு 1. அப்ப என்ன செய்யணும் put n equal to 1 in எதுல போடணும் 3. சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருது a1 equal to a 3 power 1 plus b 2 power 1 minus 1 by 2 into 1 2 power 1. அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும் 35 க்கு ஈக்குவேட் பண்ணணும். புரியுதா? சரி எல்லாம் பாருங்க. 3a plus 2b minus இந்த 2 இதுவும் கேன்சல் ஆயிரும் minus 1 equal to 35. 3a plus 2b equal to 35 minus sorry இங்க வந்தா என்ன ஆகும் plus 1 அப்போ 36. take it as equation number 5. இது வந்து 4 5. solve 4 and 5. solve 4 and 5. calculator யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாப்போம். solve 4 and 5 calculator யூஸ் பண்ணி சால்வ் பண்ணு. தெரியுதா? டேய் solve 4 and 5 we will get a equal to what is a equal to என்ன வருது 13 1 3 30 30 and b equal to என்ன வருது minus 27. இது வந்துல a and b equal to values வந்துட்டு சரியா? இத வந்து take it as 6. sub 6 in எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். substitute in 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா that is answer. so an equal to instead of a என்ன போடணும் 3 power n. instead of b we have to put minus 27 2 power n minus 1 by 2 n into 2 power n. so this is a solution. cut பண்ணு.